என்னக்கா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அசோகா தான் கபோர்ட் எல்லாம் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஏய், இதுக்கே இப்படி பதற? என் பேஸ்ட காணோம், அதான் அசோக் கபோர்ட்ல இருக்கான்னு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இல்லக்கா, என்ன இருந்தாலும் இன்னொருத்தர் கபோர்ட அவர் பெர்மிஷன் இல்லாம திறக்கிறது தப்பு இல்லையா? ஆமா, அந்த அசோக் பெரிய பார்லிமெண்ட் எம்பி. அவர் கபோர்ட்ல ஏகப்பட்ட ரகசியமான ஃபைல்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்க போறாரு. அதை நாங்க பாத்துற போறோம். நீ வேற, அவனே ஒரு வெட்டி. அவன் கபோர்ட்ல பெருசா என்ன இருக்க போகுது? நீ தள்ளு தள்ளு. அக்கா, உன் பேஸ்ட் இதோ இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கா? நான் சரியா கவனிக்கல. சரி அஞ்சலி, நீ ரூம்ல போய் குளிச்சுட்டு வா, நானும் குளிச்சிடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சரிக்கா. ஏய், சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் போய் உன் ரூம்ல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. நான் போறேன்க்கா, நீ முதல்ல போய் குளி. எனக்கு பாத்ரூம் இங்கதான் இருக்கு, நான் குளிச்சிடுறேன். நீ போய் குளிச்சுட்டு வா. இல்லக்கா, பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா நான் போகும்போது மோட்டார் போட்டுருவேன்ல, நீ உள்ள போய் தண்ணி வருதான்னு செக் பண்ணு. இது வரையா? சரி, பாக்குறேன். ஏய், தண்ணி வருது, நீ போய் குளிச்சுக்கோ. சரிக்கா, நீ போய் குளி, நான் போறேன். அப்பா, அக்கா குளிச்சுட்டு வரதுக்குள்ள நம்ம போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவ இந்த கபோர்டை திறந்துருவா. ஐயோ, அக்கா குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாளான்னு தெரியலையே. அத்தா, அக்கா ரூம்ல ஷேகர் பொணத்தை வச்சுட்டு நைட் எல்லாம் நீங்க எங்க போயிட்டீங்க? அந்த பொணத்தை அக்கா பாத்துட்டானா என்ன ஆகுறது? அதான் நைட்டு நான் அவ ரூம்லயே போய் படுத்துக்கிட்டேன். இல்ல அஞ்சலி, அது எங்க இருந்து வருது? இப்படி ஒரு வாடை எங்க இருந்து வருது? என்ன இப்படி நாறுது? வா, என்னன்னு போய் பார்க்கலாம். மா, அந்த பக்கம் நல்லா தேடுமா. என்னன்னே தெரியலையே. ஐயோ, ஆத்த தாங்க முடியல, குடல பரட்டுதே. இவங்க என்ன தேடுறாங்க? தெரியலையே. என்னம்மா இது? எங்க இருந்து வருது? அம்மா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? மாமா, வீடு முழுக்க ஒரு மாதிரி கெட்ட வாடை வருது. தெரியல மாமா, எங்க இருந்து வருதுன்னு என்னன்னே தெரியல மாமா. ஆமாமா, எங்க இருந்து வருது இந்த வாடை? தெரியல. ஐயோ, போச்சு. ஷேகர் பொணத்துல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? நல்லா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் எதுவுமே இல்ல மாமா. வா வா வா. ஏய் ஏய், நில்லுங்க, எங்க ஓடுறீங்க? ஏய், என்னாச்சு? அக்கா, தள்ளு. இல்லக்கா, இல்ல. ஏய், இந்த தள்ளு. ரூம்ல இருந்து தான் வாடை வர இல்லக்கா. மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா, இந்த ரூம்ல இருந்து தான் வருது. போனா நாத்தம் அடிக்குது. கீதா, என்னம்மா ரூம்ல இப்படி ஒரு கெட்ட வாடை? இந்த ரூம்ல அப்படி என்னதாம்மா இருக்கு? தெரியல. அது நான் இப்பதான் குளிச்சுட்டு தலையை காய வைக்க மேல போனேன். அப்போ எந்த ஸ்மெல்லுமே இல்ல. ஆனா இப்போ இப்படி ஸ்மெல் வருதே, என்னன்னே தெரியல. உள்ள என்னன்னு போய் பார்க்கலாம் வாண்ணே. போங்க. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏய், இந்த ரூம்குள்ள இந்த நாத்தம் அடிக்குது. உள்ள போய் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏன் வழிய மறைச்சிட்டு நிக்கிற? உங்க அக்கா அனுமதி இல்லாம இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றியா? தோ உங்க அக்கா இங்க தானே இருக்கா.
இல்ல சொன்னா கேளுங்க, போகாதீங்க. ஏன்? ஏய், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி வழியை மறைச்சிட்டு நிக்கிற? ஒரு வேளை நீ யாரையாவது கொலை பண்ணி இந்த ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? மேகலா, என்னம்மா கொலைகளைன்னு பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னென்ன, அவ பண்றது அப்படித்தானே இருக்கு. கீதா, ம்? நீயும் ரூமுள்ள போய் என்னன்னு பாருமா. ம். இல்லக்கா, அஞ்சலி, சொன்னா கேளு. ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏய், ஒரே ஸ்மெல் அடிக்குது. என்னன்னு பாக்குற? இல்லக்கா. தள்ளுன்றல. வாங்கண்ணே. போங்க மாமா. மாமா, இந்த கபோர்ட்ல இருந்தா ஸ்மெல் வருது. என்னம்மா இது? எலி செத்து கிடக்குமா? எலி செத்து கிடக்கு. அப்போ சேகர் போனோம் இங்க. வள்ளி, இந்த வேலைக்காரம்மா மீனாட்சி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கண்ணே, பின்னால பெருக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வந்து இதை எடுத்து வெளியில போட சொல்லு. ஒரே சரிங்க. வாடா. போ. அக்கா, உள்ள எலி தானே செத்து கிடக்கு. இதுக்கே நீங்க எங்க எல்லாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க. இல்ல, ஒருவேளை பாம்பு ஏதாவது செத்து கிடக்குமோன்னு பயந்துட்டேன். அதான். அதுக்காக என்னன்னு பார்க்காமலே விட்டுடலாமா? உள்ள வந்து பார்த்தா தானமா பாம்பா எலியான்னு தெரியும். நல்ல பொண்ணுமா நீ. சரி, எல்லாரும் போங்க, சுத்தம் பண்ணணும். வாஞ்சலி, அத்தா, என்னத்தா இது? அந்த கபோர்ட்ல இருந்த சேகரோட டெட் பாடி எங்க? அதை நான் நேற்று ஈவினிங்கே கபோர்ட்லேருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளோதான். அப்போ எதுக்கு எல்லாரும் ஸ்மெல் வருதுன்னு அக்கா ரூம்குள்ள போகும்போது நான் பதட்டமா இருந்த மாதிரி நீங்களும் பதட்டமாவே இருந்தீங்க? விஷயம் தெரியாமல் பதட்டத்தில் நீ ஏதாவது உளறிடுவேன்னு சொல்லி தான் நானும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படியா? சரி, இப்போ சேகரோட டெட் பாடி எங்க? அதை நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு சேகரோட டெட் பாடி உன் அக்கா ரூமில் இல்லை. அதை நினச்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, சரியா?
நம்ம ஆள் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுதா? நம்மளும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். என்ன கீதா, எக்ஸசைஸா? அப்படியே நானும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? வந்துட்டியா? இனிமே நான் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தான். கோயிச்சுக்காது கீதா, உன்னை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி நானும் கொஞ்சம் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம் தான். இது ஒன்றும் தப்பு இல்லையே. ராகினி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டா அத்தா. தாராளமா நீங்க எங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். உடம்புக்கு நல்லது தானே. பாத்தியா, ராகினியே கரெக்டுன்னு சொல்லிட்டா. வா, நம்ம சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஏய், ஆ எதுக்கு என்ன மாதிரியே பண்ற? உனக்குன்னு தனியா எந்த எக்ஸசைஸும் கிடையாதா? ஆ தெரியும், ஆனால் அது தனியாக பண்ண முடியாது. இன்னொருத்தர் கோஆப்ரேட் பண்ணணும். என்ன கோஆப்ரேட் பண்ணணும்? ஆ அது அது ஒரு புது விதமான எக்ஸசைஸ். என்ன மாதிரி எக்ஸசைஸ்? அது கீதா, அது என்ன எக்ஸசைஸ்னா, நம்ம ரெண்டு கை இருக்கு இல்லையா, நம்ம ரெண்டு கையோட 4 ஆர்ம்ஸை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான எக்ஸசைஸ். ஆக்சுவலாக அது எப்படி செய்யணும்னா, இப்போ சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்படி உட்காந்து என் ரெண்டு கையும் தரையில் வச்சுப்பேன். நீங்கள் என் ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு என் ரெண்டு கையிலையும் ஏறி நிற்கணும். அதுக்கப்புறம் நான் உன்னை கீழே விழாமல் தூக்கிட்டு ஏறி ஸ்டடியாக நிற்பேன். கரெக்டா? அத்தா, இந்த எக்ஸசைஸ் சூப்பரா இருக்கு. வேணும்னா நீங்க என்ன வச்சு ட்ரை பண்றீங்களா? நான் உங்க கையில நிக்கிறேன், நீங்க என்ன கீழே விழாம தூக்குறீங்களா? அப்படிங்கிற? தூக்குங்க தூக்குங்க. சரி. கீதா, நான் எப்படி மேனேஜ் பண்றேன்னு பாரு, அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணலாம். வா ராகினி. சூப்பர் அத்தா, சூப்பர். கீதா, நீ இப்ப ரெடியா? நீ இப்ப வந்து பேலன்ஸ் பண்ணி நில்லு. போங்கக்கா போங்க. நில்லு கீதா. ஏறவா? ஏறு கீதா. ஐயோ, வலிக்குது வலிக்குது கீதா, வலிக்குது கீதா. இறங்கு கீதா, கீழே இறங்கு. வலிக்குது வலிக்குது. கீதா இறங்கு கீதா. ஐயோ, ஏய் இப்படியா குதிப்ப? வலிக்குது. ஐயோ, இறங்கு கீதா, சொன்னா கேளு. வலிக்குது வலிக்குது கீதா. இறங்கு கீதா, ப்ளீஸ் இறங்கு. இனிமே நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன். ப்ராமிஸா? நான் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். ஆள விடு ப்ளீஸ். ஐயோ, ஐயோ, எப்படி இருந்த கை இப்படி ஆயிடுச்சு. போ, இனிமே என் பக்கமே வரக்கூடாது. போ. நல்லா வேணும் இவனுக்கு. ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? பின்ன என்ன, சும்மா எப்ப பாரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி வா, நம்ம எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாம். நீ கவுண்ட் பண்ணு. என்னடி, நாம இவ்வளவு ரெடி பண்ணிட்டோம், இன்னும் உன் புருஷனை காணமே. அதாம்மா எனக்கும் புரியல. காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் எங்கேயோ எந்திரிச்சு போயிட்டாரு போல இருக்கே. ஜாகிங் போயிட்டு அப்படியே அங்க யார்கிட்டயாவது அரட்டை அடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
இப்ப யாரு இவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது? இதோ அசோக் சித்தப்பா வராங்க பாருங்க. அசோக் தம்பி இங்க வாங்க. என்ன? நீங்க எந்த வேலைக்கும் போகாம வீட்ல சும்மா தானே இருக்கீங்க. இவளை இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரீங்களா? இதை பாருங்க, ஸ்கூலில் ட்ராப் பண்ண சொன்னால் போகிறதா? அதை நான் வீட்டில் வெட்டியாக இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டயலாக். கோச்சுக்காதீங்க அசோக் தம்பி, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நல்ல ஃப்ளூவில் சொன்னீங்க. சித்தப்பா, அப்பா ஜாக்கிங் போயிட்டு இன்னும் வரல. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா? நீ சொன்னால் ட்ராப் பண்ணாமல் இருப்பேனா? சரி, பேக் எடுத்துக்கோ, போகலாம். பாய்மா. Bye. பாய் பாட்டி. பாய். ஓகே, ஒரு வழியா இவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவங்க அப்பா ஜாகிங் முடிச்சிட்டு வரதுக்குள்ள நம்ம ஒரு குட்டி துக்கத்தை போட்ட வேண்டியதுதான். ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. மேகலா, நான் கார்த்திக். எனக்கு இந்த வீட்லயும் ஆஃபீஸ்லயும் சுத்தமா மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னோட வேல்யூ தெரியாத இந்த வீட்டில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் தனியா உழைச்சி பெரிய ஆளா வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை யாரும் தேட வேண்டாம். நான் இங்க திரும்பி வரும்போது ஒரு பெரிய பிசினஸ் மேனா தான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் அனுவ பத்திரமா பாத்துக்கோ. என்னாச்சு? என்ன சத்தம் கேக்குது? ஏன் அவங்க அப்படி கத்துறாங்க? தெரியலையே என்னன்னு. சரி வா பாக்கலாம். ஏன் மேகலா, ஏன் அழுற? என்னாச்சு மேகலா? என்னாச்சு? மேகலா. ஏமா அழுவுற? என்னாச்சு? தெரியலண்ணா, எதுக்கும் என்னமாச்சு? ஏன் அழுவுற மேகலா? சொல்லேண்டி. அண்ணி, உங்க பையன் கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு மாமா. என்ன யாரும் தேடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ ஐயோ. எனக்கு இந்த வீட்லயும் ஆஃபீஸ்லயும் சுத்தமா மரியாதை இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னோட வேல்யூ தெரியாத இந்த வீட்டில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் தனியா உழைச்சி பெரிய ஆளா வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை யாரும் தேட வேண்டாம். நான் இங்க திரும்பி வரும்போது ஒரு பெரிய பிசினஸ் மேனா தான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் அனுவ பத்திரமா பார்த்துக்கோ. ஐயோ. அதிர்ச்சியா இருக்கா? இது என்னோட ஏற்பாடு தான். இதே மாதிரி அதிர்ச்சி இனிமே உங்க குடும்பத்துல அடிக்கடி நடக்கும். என் அப்பாவை ஏமாத்தி எங்க சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டதுக்கு தண்டனையா உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நான் பிரிச்சு காட்டுறேன். அழுதக்கா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா நிக்கிறாங்க? ஒருவேளை சேகர இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோ? அக்கா, தைரியமா இருக்கா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? கார்த்திகத்தான் கோச்சுக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாராம். அக்கா எந்திரிக்கா. ஐயோ.
வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு அண்ணா கொள்ளவும். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. அழாதீங்கக்கா, வந்துருவாருக்கா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அண்ணே? அவர் என்ன பெருசா கேட்டுட்டாரு? ப்ளீஸ்க்கா, அழாதக்கா. இத்தனை வருஷமா உங்க கம்பெனில உழைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். அப்படிப்பட்டவருக்கு இது வரைக்கும் நீங்க எந்த மரியாதையும் பண்ணதில்லைண்ணே. இந்த வருணையும் அஞ்சலியும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடினீங்க. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து என் மாப்பிளைய முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. அந்த வேதனையில தான் என் மாப்பிள்ளை தனக்குன்னு ஒரு பெரிய பதவியை கேட்டாரு. கொடுத்தீங்களா அண்ணே? கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்திருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பாரா?